ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இந்த டிஎன்பிசி குரூப் டு குரூப் டி எக்ஸாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நினைவுபடுத்த தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த குரூப் டு குரூப் டி எக்ஸாம் நடப்பதற்கு இன்னும் ஒரு 50 நாட்கள் இருக்குது. செப்டம்பர் 14 எக்ஸாம். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னும் 50 நாட்கள் தான் இருக்குது. உங்களால் எவ்வளோ வேகமாக முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக உங்களோட முழு உழைப்பையும் வந்து இந்த 50 நாட்களில் கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்க. ஜூன் 10லேருந்து 15 வரைக்கும் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஜூன் 9 எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்க, நிறைய பேருக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, குரூப் டு குரூப் டேயில் வெறித்தனமாக படிப்போம், குரூப் டு குரூப் டேயில் வேலை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து நல்லா குரூப் 4க்கு படித்து கிட்ட வந்து மிஸ் ஆகும்போது, என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வேலை கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சாங்க. ஒரு 3 to 4 டேஸில் ஓகே நம்ம குரூப் 4 குரூப் டு குரூப் டேக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜூன் 10 to 15 எல்லாரோட மைண்ட் செட்டு எப்படி ஆகிட்டுனா, குரூப் டு குரூப் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், அது ஈஸி, அது நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட். ஓகேவா? அது நல்ல விஷயம் தான். எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்துட்டீங்க. ஆனால் இப்போ ஜூலை 20ன்னு இன்றைக்கி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஜூலை 20. ஜூலை 20ல் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 30 to 40 டேஸ் ஆகுது. இந்த 30 to 40 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காற்று இறங்கின பலூன் மாதிரி ஆயிட்டீங்க. ஐயோ, ப்ரிலிம்ஸ் வந்து செப்டம்பர் 14 இருக்கா, அதுக்கு வேற படிக்கணுமா, ஐயோ என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் ரொம்ப டல்லாகி என்ன செய்ய எது செய்ய அப்படியே ரொம்ப இதுவாகிட்டீங்க. ஒரு 30 to 40 டேஸில் உங்களோட எனர்ஜி உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணும். இப்படிலாம் நீங்கள் படிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், கண்டிப்பாக டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணவே முடியாது. அது எப்போ நடந்தாலும் சரி. இதே மாதிரி தான் நீங்கள் ஜனவரி மாதம் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஒரு பிப்ரவரி 15 வரைக்கும் நல்லா ஆக்டிவேட்டாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மேயில் வந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் லீவ் மாதிரி போயிட்டீங்க. மே 10க்கு மேலே தான், அதுலேயும் மே 20க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெறித்தனமாக வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க. ஸோ அப்படிலாம் படிச்சிங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாகிடும். ஸோ கண்டினியூஸாக படிங்க. ஓகே, இப்போ 30 to 40 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு டிஎன்பிசியில் வந்து செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ட்டு ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியங்க. செல்ஃப் டிசிப்ளின். இந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தாலே நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த 30 to 40 நாட்களில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, அவ்வளோ படித்தது போதுமா, நமக்கு கிடைச்ச நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு அடுத்தது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு மேலே நல்லா படிப்பீங்க. செப்டம்பர் 1லேருந்து 13 வரைக்கும் உயிரை கொடுத்து படிப்பீங்க. இந்த ஆகஸ்ட் 15க்கு மேலே படிக்கிறதும் செப்டம்பர் 1க்கு மேலே உயிரை கொடுத்து படிக்கிறதும் வந்து ஆல்ரெடி நல்லா படித்தவங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர, நான் இங்கே இந்த ஜூனு ஜூலையில் ஒழுங்காக படிக்கலை, இதுலேருந்து தான் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கடைசியில் மார்க் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 140 to ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து வரும். நான் மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு ஆசிலேஷன்லேயே இருப்பீங்க. ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டே வந்து இருக்க வேண்டியது. அதே வந்து ஒரு 155 கொஸ்டினுக்கு மேலே எடுத்துட்டோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், 155+ மேலே எடுத்துட்டோம், அல்லது 160 எடுத்துட்டிங்கன்னா அழகாக நீங்கள் பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யார்ட்டையும் வந்து கேட்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மைண்டில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட மைண்ட் செட்டை வந்து ஃபோக்கஸ்டாக வைங்க. நம்மளை ஒரு 90 நாட்கள் ஃபோக்கஸ்டாக வைக்க முடியாதாப்பா? ஜூன் 20 வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகேவா? ஜூன் 10லேருந்து வைங்க. ஜூலை 10, ஆகஸ்ட் 10, செப்டம்பர் 10, 90 நாட்கள் உங்களோட மைண்டை ஃபோக்கஸிங்க வச்சு படிக்க முடியாதா? 90 நாட்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாதாங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் 90 நாட்கள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், என்னால் முடியாது, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கும். நீ பிரச்சனை இல்லாமல் எப்படி? எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அதுலேயும் நீங்கள் டிஎன்பிசி படிக்க வந்தால் தான் கூடுதலாக ஒரு 10 பிரச்சனை வரும். ஆனால் மற்றவங்க கிட்ட சொல்ல முடியுமா, பிரச்சனைனால ஃபெயில் ஆகிட்டேன், பிரச்சனைனால ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4 அப்படிங்கிறது முடிஞ்சு, ஓகேவா? அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஜனவரி மாதத்தில் தான் ஓகே அப்படின்ட்டு நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். வேகன்சி கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ வேகன்சி எவ்வளோ கூடுது, எந்த மார்க்குக்கு வரும் வராது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஜனவரி மாதம் தான் வந்து தெரியும். ஸோ அந்த ப்ராக்ரஸ் வந்து அது நடக்கும். நீங்கள் அதை இப்போவே உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பது வேஸ்ட்டு. அது குரூப் 4 முடிஞ்சு அதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் குரூப் டு குரூப் டிக்கு ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக கிடைக்கும். குரூப் டு குரூப் டிஎல்லாம் மெயின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கிறது. ஏன்னா அதில் இலக்கணம் வந்து ஆல்ரெடி பார்த்தது. ரீசனிங் மட்டும் புதுசாக படிப்பீங்க. அதுவும் வந்து மேக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சால் ரீசனிங்கும் ஈஸி தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆல்ரெடி படித்த டாபிக் தான். அதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கிறது மாதிரி இருக்குது, அவ்வளோதானே தவிர அதுக்கு வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து புதுசாக வந்து படிக்க போதில்லை. அதே மாதிரி மெயின்ஸ் அப்படிங்கிறது ஜூன் 2025 தான் வந்து நடக்கும்.
ஓகேவா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஜனவரி மாதம் தான் இதோடைய ரிசல்ட்டே சொல்லியிருக்காங்க, குரூப் 4 ரிசல்ட்டே. அப்போ இதோடைய மெயின்ஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எப்போ வரும்? ப்ரிலிம்ஸ் ரிசல்ட், இதோடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா February or Marchல தான் வரும். ஸோ அங்கே வந்ததுலேருந்து ஒரு 90 டேஸ்க்கு கிட்ட படிக்க டைம் கொடுப்பாங்க. அப்போ மார்ச்சில் வந்துச்சுன்னா ஜூனில் தான் வந்து எக்ஸாமாக இருக்கும். February லாஸ்ட்டில் வந்தாலும் ஜூனில் தான் வந்து எக்ஸாமாக இருக்கும். அப்போ ஜூனுனா இங்கே செப்டம்பர்லேருந்து பாருங்கள், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம், அங்கே ஒரு 6 மாதம், 9 மாதம் இருக்கும். 9 மாதம்லாம் இந்த மெயின்ஸில் படிப்பதற்கு ஒன்றும் கிடையாது. 9 மாதம். ஆனால் இந்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து இப்போ 3 மாதம் இருக்கா? இந்த 3 மாதத்தில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவது தான் கொஞ்சம் கடினம். ஏன்னா நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடுங்க, மெயின்ஸ்லாம் ஈஸி. 9 மாதத்தில் அழகாக கரைச்சி குடிச்சிட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் மெயின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, சாரி ப்ரிலிமினரியில் நல்லா மார்க் எடுத்துட்டிங்கன்னா 2வும் ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட 2Aல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜாப் வந்து வாங்கிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடணும், நீங்கள் இப்போ மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகக்கூடிய எல்லாரும் வந்து மெயின்ஸ் படிப்பாங்களாம் கிடையாது. இப்போ ஒரு 24,000 பேர் செலக்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 4,000 பேர் கண்டிப்பாக நமக்கு மெயின்ஸ் வேண்டான்ட்டு போயிடுவாங்க. அடுத்து 10,000 ரெண்டாக வந்து போறீங்க. இல்லை ஒரு 10,000 பேர் வந்து 100% வந்து நல்லா படிப்பாங்க. மீதி 10,000 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% தான் வந்து அவங்க வந்து படிப்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த 10,000 தான் உங்களுக்கு காம்படிஷன். இந்த 10,000 உங்களுக்கு குரூப் 2 ஒரு காம்படிஷன், குரூப் 2A காம்படிஷன் இருக்குது. ஸோ 10,000 அப்படிங்கிறது ரொம்ப லெஸ் காம்படிஷன். இந்த ப்ரிலிம்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்படிஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதில் 24,000 பேர் எடுக்கும்போது அழகாக வந்து போக முடியும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான். தவறுகளை சரி செய்து படிப்பவர்கள் வந்து 100% வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் குரூப் 4ல் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அதை அனலைசிஸ் பண்ணிட்டு குரூப் 2வில் வந்து சரி பண்ணாலே பாஸு தான். நான் வந்து இந்த நான் வந்து மன உளைச்சல்ங்கிற பாருங்க. நான் குரூப் 4 நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஜூன் மாதம் படிக்க மாட்டேன், ஜூலை மாதம் படிக்க மாட்டேன், ஆகஸ்ட் 15க்கு மேலே தான் படிப்பேன். இந்த ஒரு மாதம் படிச்சுட்டு எனக்கு ஜாப் கிடைக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாம் ரொம்ப கஷ்டம். கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போவே நெக்ஸ்ட் குரூப் 4க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, அடுத்த குரூப் 4 எப்போ சார் வருமா வராது அப்படிங்கிறது மாதிரி தயாராகிட்டுங்க. குரூப் 4க்கு மட்டும் எலிஜிபிள் உள்ளவங்க அடுத்த குரூப் 4 நினைப்பதில் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் நான் குரூப் 2 குரூப் 2 எலிஜிபிளாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த எக்ஸாம் எழுதி பார்த்தா இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும், இதில் போய் மெயின்ஸ் எழுத முடியும், மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். எனக்கு குரூப் 2 குரூப் 2 ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம் அப்படின்னு நினைப்பது சரிபட்டு வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப் 4க்கு ரெடி ஆனவங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். இப்போ ஜனவரி மாதம் வந்து ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். February மாதம் வரைக்கும் இந்த அப்லோடு வந்து பண்ண சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோடு வந்து பண்ண சொல்லுவாங்க. மார்ச் மாதம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சும்மா தான் இருப்பாங்க. ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு கவுன்சிலிங்கை வந்து தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் வந்துடும். ஸோ ஜூன் ஆர் ஜூலை மாதம் வந்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஆனுவல் பிளானர் வரும்போது நமக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து குரூப் 4க்கு இது பண்ணிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் வந்து நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தால் அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுங்க, தமிழ்னா அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுங்க. இதில் 100 மார்க் எடுக்கணுன்ட்டு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் 100 மார்க் எடுக்கணும் முயற்சி பண்ணாதான் ஒரு 93 கிட்ட கண்டிப்பாக எடுப்பீங்க. இப்போ 100க்கு முயற்சி பண்ணுங்கள். இது மேக்ஸில் 25 கொஸ்டினுக்கு முயற்சி பண்ணுங்கள். 25க்கு முயற்சி பண்ணால் தான் ஒரு 22 எடுப்பீங்க. இங்கே ஒரு 55 கொஸ்டினுக்கு உங்களோட முழு உழைப்பை வந்து போடுங்க. 55க்கு போட்டால் தான் நீங்கள் ஒரு 40 to 45 கொஸ்டின் வந்து எடுப்பீங்க. இந்த ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 195, 105, 115 வரும். ஓகேவா? 115 ஒரு 40, 155 to 160 கொஸ்டின் வந்து போட முடியும். நீங்கள் இங்கே தமிழுக்கும் மேக்ஸுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கலனாலே கதம் தான். நீங்கள் ஜிஎஸ்ல தான் போயிட்டு 70, 60க்கு மேலாம் எடுக்கவே முடியாது. 60க்கு மேலாம் எடுத்தால் ரொம்ப கஷ்டம். யாராவது ஒரு சிலர் தான் அத்தி பூத்தாறு போல் எடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 60+லாம். அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு இந்த ரெண்டுலேயும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை திரும்ப சொல்லக்கூடியதான். தமிழ் மினிமம் 4 மணி நேரம் படிங்க. மேக்ஸ் தினமும் 2 மணி நேரம் பாருங்கள். ஜிஎஸ் 2 மணி நேரம். என்ன மேக்ஸ் ஏன் 2 மணி நேரம்னா பாதி பேருக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய 90% பேருக்கு வந்து மேக்ஸ் வர மாட்டேங்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க. அதை வருவதற்கான முயற்சியும் வந்து பெருசாக பண்ண மாட்டேங்கிங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸ் வந்து 90% பேருக்கு வருது கிடையாது. மேக்ஸில் வந்து எப்போவும் வந்து
10 to 15 கொஸ்டின் தான் மேக்ஸில் வந்து போடுறீங்க. ஆனால் தமிழில் வந்து 90 போட்டிருந்தீங்க, ஜிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 போட்டிருந்தீங்க. நல்ல மார்க்கு கிட்டத்தட்ட வந்துடுது. ஓகேவா, 90, 50, 140, 150, 155 to 160 வந்துடுதீங்க குரூப் 4லலாம். ஆனால் இந்த மேக்ஸில் சொதப்புறதுனால என்ன ஆகிடுது, அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது இடத்துக்கு போக முடியல. ஸோ சக்ஸஸுக்கு நீங்கள் போகணும்னா மேக்ஸை படித்து தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சியில் சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் இனிமேல் வந்து ஏதாட்டும் ஒரு சப்ஜெக்ட் தெரிலனாலும் பாஸ் பண்ணவே முடியாது. குரூப் 4ல் குரூப் 4 சரி, குரூப் 2 குரூப் 2 சரி, வேலை வாங்குவதெல்லாம் கடினம். எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். தமிழ் மேக்ஸில் எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ராங்காக, ஜிஎஸ்எல் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுங்கிறத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது செப்டம்பர் 1ல் இருந்து ஒன்லி ரிவிஷன் நியூ ஸ்டூடெண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. நியூ ஸ்டூடெண்ட்டுங்கிறது நான் குரூப் 4 ஓரளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு இந்த குரூப் 2 குரூப் 2 தான் முக்கியம்னு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும் நியூ ஸ்டூடெண்ட் யாருன்ட்டு. ஸோ செப்டம்பர் 1லேருந்து வச்சுக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி நான் குரூப் 4 நல்லா தான் பண்ணேன், கிட்ட வந்து தான் மிஸ் ஆகிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க ஆகஸ்ட் 15லேருந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்போதுலேருந்தே ரிவிஷன் தான் கிட்டத்தட்ட பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆகஸ்ட் 15லேருந்து ஒரு 1 month ஃபுல் ரிவிஷனாக வந்து பண்ணுங்கள். ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் உங்களுக்கு நிச்சயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். குரூப் 2 குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் இந்த இதிலே போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸி இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். நெக்ஸ்ட் இயர் 2025 ஜூன் ஆர் ஜூலையில் தான் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது அக்டோபர் ஆர் நவம்பர் கிட்ட தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப லேட் ஆகுதுமா இருக்கும். திரும்ப குரூப் 2 குரூப் 2ங்கிறது நெக்ஸ்ட் இயரில் தான் வராது. ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் தான் மெயின்ஸ் நடக்கல. அப்போ 2026ல் தான் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த ஜூன் மாதம் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் வந்து இந்த மெயின்ஸ் அப்படி இந்த குரூப் 2 குரூப் 2ங்கிறது வரும். ஸோ இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம், நம்ம குரூப் 4 மட்டும் எழுதுவோன்ட்டு உட்காந்து இருக்காதீர்கள். உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுங்க, மீதியை வந்து மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கணும். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.